பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேத புஸ்தகத்தில் யோவான் 8:36 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, போதை வஸ்துகள் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அந்த பழக்க ஆரம்பித்து கடைசியில் போதை இல்லாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமை. இன்றைக்கு இந்த நாட்களில் நிறைய வாலிபர்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சில ஆட்கள் தவறு செய்தவங்க மற்றவங்களுக்கு பழக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க தவறு பண்ணுறது அவங்களுக்கு தெரியும், நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம இதில் மாட்டிக்கொண்டோன்னு சொல்லி. அப்போ மற்றவங்களையும் அதில் மாட்டி விடும்போது அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடைச்சிருது, அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி காரியத்துக்காகவே மற்றவங்களுக்கும் அந்த பழகி ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் இதை பயன்படுத்திக்க, இந்த மாதிரி சோதனைகள் நிறைந்த ஒரு காலம் இது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால, நண்பர்களால், ஒரு ஃபெலோஷிப்னால கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமேன்னு உள்ள நுழைஞ்சி இன்றைக்கு அதுக்கு அடிமையான ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். இன்னும் அவ்வளோதான், தப்புன்னு தெரிந்து விட முடியல, வெளியே வர முடியல, பெரிய கஷ்டம் இல்லை. காரணம் இயேசு சொல்றார் பாருங்களேன், யோவான் 8:34 பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். நீதிமொழிகள் 5:22 வாசிக்கும் போது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள், அந்த பாவங்கள் கயிற்றை போல கட்டிவிடுமா. ஒரு மனிதனை செயலற்றவனாய் சுத்திலும் அப்படியே உடம்பு முழுவதும் கை கால் செயல்பட முடியாதபடி கயிற்றினால கட்டிட்டா அப்படி. அதே மாதிரி துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் ஒரு கயிற்றை போல கட்டிவிடும் என்பதாகவே பார்க்கிறோம். எதனால அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதா? பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, நம்ம அதை அறிந்து கொள்ளணும். பாவம்னு சாதாரண நம்ம நினைச்ச செய்யலாம், வேண்டான விட்டுலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எதனால அந்த பாவத்துக்கு அந்த வல்லமை காணப்படுது? விரும்பினாலும் விட முடியல, மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, சூதாட்டத்தை விட முடியல. ஐயோ, விடணும்னு நினைச்சாலும் முடியலையே, அது இல்லாமல் இருக்க முடியல, விடவும் முடியல. பெரிய பிரச்சனை. அதில் அகப்பட்டு கொண்டவுடைய நிலைமை அதுதான். அந்த பாவத்தின் பிடியில சிக்கி கொண்டவங்களுக்கு அது தப்புன்னு தெரியும், விட முடியல. அப்போ இப்படியே வர முடியல, ரொம்ப கஷ்டம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாடுகள். அப்படியே என்ன அப்படி அந்த வல்லமை காணப்படுகிறது? வேத வசனத்துல 1 யோவான் 3:8 வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? பாவத்துக்கு பின்னால் இருப்பது பொல்லாத ஆவி, பிசாசு. இந்த உலகத்துல தீய வல்லமை, பிசாசின் வல்லமை, அசுத்த ஆவிகள் அப்படி பார்க்கிறோம்ல. அப்ப அந்த சாத்தான் என்கிற பிசாசானவன் தான் ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால இருந்து கிரியை செய்து மனிதர்களை பாவம் செய்ய வைத்து பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் ஆக்கி விடுகிறான். அப்ப அவனிடத்தில் வல்லமை, மனிதர்களை அடிமைப்படுத்துகிற வல்லமை, மனிதர்களை சிறைப்பிடிக்கிற வல்லமை. அதனால மனிதர்களை பாவ கரைப்படுத்தி விட்டால் அவர்கள் மரித்தால் பழுத்து போக முடியாது, நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய்விடலாம் என்று ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போவதில் தீவிரமாய் இருக்கிறவன் பிசாசு. அதனால நம்மை பாவத்துக்குள்ளாக்கி, பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி விடுகிறான். விட நினைச்சாலும் விட முடியல, வேண்டான்னு நினைச்சாலும் முடியல, என்னால விட முடியலையே என்கிற ஒரு கலக்கம். காரணம், அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பொருளாதார பிசாசின் ஆவி. அப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா, விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை. உங்களால விட முடியாது, ஆனா அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒருவர் உங்களுக்கு தேவை. அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததே பாவத்தில் இந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, அவன் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நடத்துவதற்கு தான் இயேசு உலகத்திலே வந்தார். அதனால நம்முடைய பாவங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து நம்முடைய பாவங்கள் மீறுதல்களுக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார்.
ஏசாயா 53:4-5 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கின இயேசுவின் மேல வந்தது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, அந்த பாவத்துக்கு நம்ம சாகணும், அந்த பாவத்தின் விடுதலை பெறணும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்லுகிறாரு. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும், எத்தனை வருட பாவ பழக்கமா இருந்தாலும், ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவண்டை வந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்தை மன்னிச்சு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு கேட்டுட்டா போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அவனுடைய உள்ளத்தை கழுவி சுத்திகரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவனை பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஒரு புது மனிதனாய் மாற்றிவிடும். செலவில்லாம, அதிக பிரச்சனை இல்லாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா போதும், அவர் விசுவாசித்தா போதும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. தம்பி, உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். மகளே, உனக்கு ஒரு விடுதலை வேணும். இதை வெளியே சொல்ல முடியல, பேரண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல, யார்கிட்ட சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளேயே வைத்து புழுங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றேன், என்னால் விடவும் முடியல, சொல்லவும் முடியல, நிம்மதியாக இருக்க முடியாது கலங்குறீங்களா? இயேசு உங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய விடுதலைக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். உங்களை பாவி என்று யாரிடத்திலும் காட்டி கொடுக்க மாட்டார். உங்களை பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார். உங்களை மேல மனதுருக்கம் உள்ளவர். அந்த பாவத்தின் பாரத்தை விடுதலை கொடுத்து மெய்யான சமாதானத்தை தருவார். அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறவர். உங்களை சிநேகிக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ படுகிற கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என்னிடத்திலே வா, உனக்கு ஒரு விடுதலை தருகிறேன் சொல்லுகிறார். என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? இயேசுவே, இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உங்களுடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேண்டும்? அப்படின்னா உடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு, எனக்கு இந்த பாவ சுபாவம், பாவ குணம், கோபம், எரிச்சல், இச்சைகள், தவறான பழக்கங்கள், போதை வஸ்துகள், மதுபானம், இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. அப்படி ஜெபிக்கிறவங்க இருதயத்தில் கை வைத்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உடைய விடுதலைக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் விடுதலை அளிக்கிற தேவன், மெய்யான விடுதலை தருகிற தேவன். எங்களுடைய விடுதலைக்காக சிலுவையிலே கட்டப்பட்டவராய் தொங்கி உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுப்பதற்காக பலியாய் கொடுத்தீங்களப்பா. இப்பொழுது இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். இந்த பிள்ளைகள் இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்தின் விடுதலை வேணும், பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும், என்னால் விட முடியல, என்னால் அதை நிறுத்த முடியல, என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியல, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த பாவத்துக்கு பின்னால் நின்று செயல்படுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். மதுபானத்தை கொண்டு வருகிற ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள், இச்சையை தூண்டுகிற ஆவிகள், இந்த பாவத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கிரியைகள் அழியட்டும், அவைகள் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலை அடையட்டும். இந்த வாலிப தம்பிக்கு விடுதலை, இந்த வாலிப மகளுக்கு விடுதலை, இந்த தகப்பனாருக்கு மதுபானத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பூரண விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவள் மேல இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யான விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் ஒரு புதிய இருதயத்தை கொடுத்த ஆசீர்வதியும். இனி இந்த பாவத்தை குறித்த சிந்தனை கூட வராதபடி காத்துக்கொள்ளும். இதோ உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இயேசுடைய வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டாரு. இனி நீங்க மறுபடியும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளணும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை, விடுதலை நீங்க காத்து கொள்ள வேண்டும். தினம் வேதம் வாசிக்கணும், தினம் காத்திருந்து ஜெபிக்கணும். ஆவியானுடைய வல்லமைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மகிழ்ச்சியோடு அவரை துதியுங்கள். ஆமேன், ஆமேன்.